கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஸோ நேற்று இரவு ஆண்டவர் பலமாய் தம்முடைய பிரசன்னத்தினாலும் தம்முடைய வசனத்தினாலும் சபையோடு ஆண்டவர் இடைப்பட்டார். அநேகரோடு கர்த்தர் இடைப்பட்டு உங்களை உடைத்து அவருடைய அழைப்புக்குள்ளே தேவன் உங்களை இழுத்து கொண்டு வந்தார் என்பதை எங்களை ஆவியில் உணர முடிகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த காலை நேரத்திலும் நம் நடுவில் தொடர்ந்து பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் நமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் நாவில் உள்ள ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள், சபைக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் அவர்கள் மூலம் கொண்டு வருவார். ஆமாம், எதிர்பார்ப்போடு இருப்போம். ஸோ மாலை நமக்கு சரியாக இன்றைக்கி நிறைவு கூட்டம் 6:30 நமக்கு ஆரம்பமாகும். தவறாமல் நீங்கள் குறித்த நேரத்துக்கு நீங்கள் வந்து பங்கெடுங்க. மாலையில் பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து இறுதியிலே நம்ம அபிஷேக கூட்டத்துக்குள் நடத்துவார்கள். ஜெபத்தோடு வாங்க. இப்பொழுதும் பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் கையில் கொடுப்போம். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் வரவேற்பார். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாம சத்தத்தை உயர்த்தி மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுக. சத்தம் உயர்த்தி எல்லாருமாய் அவர் நாமம், ஓ மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இன்னும் 2 முறை சொல்லுவோம். நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. 2 கைகளை உயர்த்தி எல்லாருமா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. சத்தம் உயர்த்தி பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திர. எல்லா மகிமைக்கும், எல்லா எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. பாத்திர பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர பாத்திர ஓரவசந்தரா ஷலரகலர. நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திர. அப்படியே 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பாத்திர நீரே
இயேசுவே நீர் பாத்திர. வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையினால முடிசூட்டி உங்க கைகளிலே தருகிறார். நன்மையினால் இந்த வருஷத்தை முடிசூட்டி, ஓ கர்த்தர் இந்த வருஷத்தை உங்க கையில தந்திருக்கிறாரு. என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பரத்திலிருந்து நன்மைகளை பெறுகிற ஒரு புதிய ஆண்டாக கர்த்தர் இந்த ஆண்டை வச்சிருக்கிறாரு. ரேபா காதார நல்ல வாய்களை தந்து சொல்லுங்க, நன்மைகளை பெறுகிற ஒரு ஆண்டு, புதிய வீடுகளை கட்டுகிற ஒரு ஆண்டு, புதிய அபிஷேகத்தை பெறுகிற ஒரு ஆண்டு, புதிய அழைப்புகளை பெறுகிற ஒரு ஆண்டு, புதிய தரிசனத்தை பெறுகிற ஒரு ஆண்டு, புதிய வல்லமையை பெறுகிற ஒரு ஆண்டு. நல்ல வாய் தரங்க, நல்ல வாய் திறந்து முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். சொல்லுங்க 3 முறை, இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். இந்த மணி துளியிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் தலைமையில வருது, ஒரு ஆசீர்வாதம் தலைமையில வருது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நல்ல தலைமையில கை வச்சு ஒரு 5 முறை, என் தலைமையில ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது, 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 என் தலைமையில ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. சாபம் இல்லை, சாபம் இல்லை, வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, பொல்லாத கிரியைகள் இல்லை. என் தலைமையில ஒரு ஆசீர்வாதம். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஓ ரே பாஷே, ஓ ஷேட்டரே, ஐ கிரேகே, லேட்டரே, ஓ கேட்டே, லே ஹே, ஏ ஏ ஏ மாகாட்டரே, ஷே ஷேனா, ஏ கிரேபேஸ்ரே, ஏ பிரே. சாபங்கள் உடைந்தது, சாபங்கள் உடைந்தது. ஓ வியாதி வல்லமைகள் அழிந்தது, பொல்லாத கிரியைகள் வெளியேறியது. நல்ல அந்நிய பாஷை பேசு. ஓ ரேகேட்டர், ஐ கிரேபியா சேஃப்ரே, ஏ கிராஷ்ரே, ஏ ஏ மாமா காட்டுனா ஷாலாலா ரியாலாலா ஷே ஷாண்டாலாலா. உங்க வீட்டுக்கு நீங்க சாபம் இல்லை, உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். ஓ உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க தான் ஆசீர்வாதம். உங்க சபையில நீங்க தான் ஆசீர்வாதம். ஊழியத்துல நீங்க தான் ஆசீர்வாதம். ஓ ஹalleluya. யோசேப்பு எங்கே போனாலும் ஆசீர்வாதம். அது மாதிரி நீங்க எங்க காலை வச்சாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா மாத்துவார். ஹalleluya. ஒருவேளை பிறக்கும் பொழுது, பிறந்த பின்பு, வளர்ந்து வரும்போது, உன்னால தான் என் வீடு கட்டு போச்சுன்னு நிறைய ஜனங்க, உங்க வீட்டாரே உங்களை குற்றப்படுத்தியிருக்கலாம். இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்லுகிறேன், மனுஷன் தள்ளுகிறது போல கர்த்தர் தள்ளுகிறவர் அல்ல. எந்த இடத்துல தலை குனிந்துகளோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அசிங்கப்பட்டு போதும் கர்த்தாவே என்று அழுதுங்களோ, அந்த வீட்டுக்குள்ள, அந்த வேலை ஸ்தலத்தில், அந்த தெருவில், அந்த இடத்துல உன் தலையை கத்த நிமிர பண்ணுகிற நாள் வருகிறது. உன் தலையை கத்த நிமிர பண்ணுகிற நாள் வருகிறது. நீ நிமிர்ந்து நடப்பாய், நீ நிமிர்ந்து நடப்பாய், நீ நிமிர்ந்து நடப்பாய். தலை குனிந்த நேரங்கள் மாறுகிறது. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர பாத்திர நீர் இயேசுவே. நீர் பாத்திர
ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு இந்த காலையில் இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கையில் ஊற்றி அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு நல்ல சபை, நல்ல ஊழியர், நல்ல சபை மக்கள், தாகத்தோடு தேவனை தேடுகிற ஜனங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு தாவீதின் ஜெபம். தாவீது பைபிளில் நிறைய ஜெபங்களை பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர் செய்த ஒரு ஜெபத்தை இந்த காலையில் நாம் தியானிக்க போகிறோம். 51ஆம் சங்கீதம். அதிலிருந்து சில பாடங்களை இந்த காலையில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அடைப்புக்குறியில் இருக்கிற வார்த்தை, பச்சைப்பாழத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தகளை கோப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அல்லேலூயா. என்ன சொல்றாங்கன்னா, தாவீது பாவம் செய்த பின்பு ஒரு 9 மாதங்கள் ஒரு உணர்வே இல்லாமல் வாழ்ந்தான். ஒரு சில ஆண்டுகள் அப்படி சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அவனோடு கூட பேசுகிறார், அவன் பாவத்தை உணர்த்துறார். அப்போ தாவீது உணர்வடைந்து பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அதிலிருந்து நாம் கவனிக்க போகிறோம். 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் கவனித்து இந்த காலை செய்தியை முடிக்க போகிறோம். 9வது வசனத்திலிருந்து 51ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆமா, உம்முடைய நீதியை எப்படி செய்யும்? கம்பீரமாய் பாடும். அல்லேலூயா. இந்த தாவீதின் சங்கீதத்திலிருந்து ஒரு 7 பாயிண்ட்டை நான் சொல்லி இந்த காலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிச்சு முடிக்க போகிறோம். தாவீதின் ஜெபம், அதில் அவர் செய்கிற முதலாவது ஜெபம், தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். சொல்லுங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய முதல் உயிர் மீட்சி கூட்டங்களில் வந்திருக்கிற நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஊக்கமான ஜெபம் என்ன செய்யுமா? எனக்கு ஒரு சுத்தமான இருதயம் வேணும் ஆண்டவரே. தாவீது தப்பு செய்த பிறகு உணர்த்தின பின்பு அவன் ஜெபித்த ஒரு வல்லமையான ஜெபம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். தாவீதுக்கு நல்லா தெரியும், தாவீதை கர்த்தர் எப்படி செலக்ட் பண்றாருன்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவங்க அண்ணன்மாரெல்லாம் வராங்க, ஆண்டவர் சொல்றார், நீ முகத்தை பார்க்கிறப்பா, நான் எதை பார்க்கிறேன்? தாவீதின் இருதயத்தை பார்க்கிறேன். அதனால இருதயத்தை பார்த்து தான் கர்த்தர் தாவீதை செலக்ட் பண்ணார். அதனால அவனுக்கு தெரியும் இருதயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. பைபிள் சொல்லும், தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. மனுஷன் உலகம் போது ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி அவனுக்கு என்ன கிடையாது? லாபம் கிடையாது. சபைக்கு வருகிற நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர்களாக இருந்தாலும், எவ்வளோ ஆயிரங்களை சம்பாதித்தாலும், பரிசுத்தத்தை கோட்டை விட்டீங்கன்னா பரலோகத்தை கோட்டை விட்டுருவீங்க. அல்லேலூயா. ஒரு முறை KN ராஜன்
நாகர்கோயிலில் ஊழியம் செய்கிற KN ராஜன் அவர்களை கூப்பிட்டு எங்கள் சபையில் கூட்டம் வச்சோம். 2 நாள் கூட்டம். அந்த கூட்டத்தில் நான் ரொம்ப நெருக்கப்பட்ட நேரங்கள், அவர் மேலே ஒரு தீர்க்க அபிஷேகம் இருக்கும். அவர் எழுந்த உடனே சொன்னார், இந்த சபை மெய்ப்பனை மேய்க்க விரும்புகிறது அப்படின்னார். அதையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். மெய்ப்பன் தான் சபையை மேய்க்க வேண்டும், ஆனால் இந்த சபை மெய்ப்பனை மேய்க்க விரும்புகிறது அப்படின்னார். சபையில் அவ்வளோ குழப்பம். அப்போ அதுக்கப்புறம் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போட்டார். அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும், நம்முடைய கண்களில் பரிசுத்தம் இருக்கணும், நம்முடைய சிந்தனைகளில் பரிசுத்தம் இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல சொன்னோம், இவர் போய் வருகிற இந்த மனிதன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று பைபிள் சொல்கிறது போல, இந்த பெண் ஒரு பரிசுத்தமான பெண், இந்த மனிதன் ஒரு பரிசுத்தமான மனிதன் என்று சொல்லணும். அல்லேலூயா. அதனால் பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால் இந்த காலையில் வந்திருக்கிற நீங்கள் எதுக்காக கெஞ்சினா, பரிசுத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே. பழைய பாடல் இல்லையா? பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த யாரும் காணவுள் மனம் நொந்து பாரும். என் உள்ளத்தை பாருங்கப்பா. நம்முடைய உள்ள நமக்கு தெரியும் சார். உங்க இருதயம் உங்களுக்கு தெரியும். வெளியில் அழகா இருப்பீங்க, ஆனால் உள்ளத்தில் பயங்கரமான அசுத்தங்களினால் அது நிரப்பப்பட்டிருக்கும். ஒரு நாள் மாலையில் நான் அப்படி உட்காந்து ஒரு வீட்டில், எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கி மாலை நான் வீடு விசிட்டிங் போகிறேன். என் சபை மக்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். எந்த வீட்டுக்குள்ளெல்லாம் என் காலடி வச்சு வீடுகளுக்காக ஜெபிக்கிறோமோ, அந்த வீட்டில் இருக்கிற சாபங்கள், பாவங்கள், இல்லையா தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் மாறி என் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிட்டே இருந்தா ஆண்டவர் திடீர்னு மனித கழிவை காண்பித்தார். மனித கழிவை காண்பித்தார். எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஆண்டவர் மனித கழிவை காண்பிக்கிறீங்க, சபை மக்களுக்கு வீட்டுக்குள்ளுக்குள்ள ஆசீர்வாதம் வரணும்னு கேட்குற மனித கழிவை காண்பிக்கிறீங்க. உபாகம் புஸ்தகத்துக்கு நேராய் என் மனசை கருத்து திருப்பினார். நீ மலை ஜலாதி போகும்போது குழிய தோண்டி பண்ணாத புதைக்கிற அசிசியான காரியத்தை கண்டு கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. ஆண்டவர் சொன்னார், வீடுகளுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை, உன் சபை மக்களுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை. அந்த வாரம் பேசுகிறேன். போனேன், கர்த்தர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண நினச்சேன். கர்த்தர் இதை காண்பித்தார். வீடுகளுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை, சபை பரிசுத்தத்தை மிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பேசுகிறேன். அன்பானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒரு நாள் நீங்கள் நானும் கர்த்தரை சந்திக்கணும். தாவீதுக்கு தெரியும் என் இருதயம் கரைப்பட்டுடுச்சுன்னு தெரியும். அதனால் அவன் ஜெபம் பண்ணான், சொத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இன்னைக்கு காலையில் நம்முடைய இருதயத்தை பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம் பென்னி ஹின் 2016ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். ஒரு சிவியர் ஹார்ட் அட்டாக் அவருக்கு, அன்கான்சியஸில் இருக்கிறார். அவரை ஆப்ரேஷன் தியேட்டரில் படுக்க வச்சு ஆப்ரேஷனுக்கான காரியங்கள் நடந்துட்டுருக்கு. அன்கான்சியஸ் இருக்கும்போது கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்தில் நிறைய ஜனங்கள் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. இயேசு
சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். கீபோர்டு வாசிக்கிற ஒரு லேடி கீபோர்டு வாசிட்டு இருந்தாங்க. அந்த பெண் கீபோர்டை ரொம்ப சாஃப்டா வாசித்தா ஆண்டவரின் முகம் மலருது. லைனில் நிற்கிறவங்க பரலோகம் போகிறாங்க. அந்த பெண் கீபோர்டை தாறுமாற வாசித்தா ஆண்டவரின் முகம் மாறுகிறது, கோபமாக எரிச்சலாக மாறுகிறது. அவங்க பரலோகம் உள்ள போல. பென்னியின் லைனில் நிற்கிறார். நான் பெரிய எவாஞ்சலிஸ்ட், ஆயிரக்கணக்கான காரியங்களை கத்தரிக்காய் செய்திருக்கிறேன். இந்த கோட்டை நான் இப்படி தூக்கி போட்டேன்னா ஜனங்க சுகமடைவாங்க, அசுத்த ஆவிகள் ஓடும், கேன்சர் சுகமாகும், எனக்கு நிச்சயம் பரலோகம் உண்டு. பென்னியின் லைனில் நிற்கும் போது ஆண்டவரின் முகம் மாற ஆரம்பித்தது. அவருடைய முக ரூபம் வேற மாதிரி மாறிடுச்சு. பென்னியின் பயந்து போனார். அப்பதான் ஊழியத்தை காட்டிலும் உறவு முக்கியம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று உலகுக்கு அறிவித்தார். அவர் சொல்றாரு, கடந்த 5 ஆண்டுகளுக்காக எனக்கும் கர்த்தருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஊழியம் செய்தேன், எல்லாம் நடந்தது, ஆனா கர்த்தருக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. மனம் திரும்பினார், உலகத்துக்கு இது மாதிரி பண்ணார். தேவனுடைய உறவை நான் 5 வருஷம் இழந்துட்டேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எது மேல கவனமா இருக்கணும்னா உங்க இருதயத்தின் மேல கவனமா இருக்கணும். ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற அவன் தன் இருதயத்தை அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று. அது அந்த காலையில சொல்றேன், தாவீதின் ஜெபம், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவள் அறிக்கை செய்து விட்டுக்கணும், இரக்கம் பெறுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த காலையில முதல் ஜெபம், ஆண்டவரே இந்த வருஷத்துல எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிற எனக்கு தேவை சுத்தமான இருதயம். 2வது தாவீதின் ஜெபம் என்ன தெரியுமா? உமது சமூகத்தை விட்டு என்ன பண்ணாதீங்க, தள்ளாதிரும். அல்லேலூயா. என்ன தெரியுமா சொல்றாரு? உங்க பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். ராஜாவும் பிரசன் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன் போதுமையா, எப்போதும் எனக்கு. என்னன்னா அவருடைய பிரசன்னம் வேணும். ஏன்னா தாவீது 16ஆம் சங்கீதத்தை எழுதும்போது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். ஆனா 59ஆம் சங்கீதத்தை சொல்லுகிறாரு, நான் செய்த பாவம் எப்போது என் கண் முன்பாக நிற்கிறது. ஒரு காலத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை வைத்து ஓடினவர் தாவீது. ஆனா இன்னைக்கு பிரசன்னம் இல்லை. கேட்கிறாரு, உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மோசே சொல்றாரு, நாங்க எப்படி ஆண்டவரை விசேஷமா மாற முடியும்? உங்க பிரசன்னம் இருந்தால் தான் விசேஷமா மாற முடியும். உங்க சமூகம் எனக்கு முன்பாக போகணும். 2வது ஜெபம், முதல் ஜெபம் ஏன் சுத்தமுள்ள இருதயத்தை தாரும். 2வது உங்க பிரசன்னம் இல்லாம இந்த வருஷம் நான் வாழக்கூடாது. அல்லேலூயா. உங்க பிரசன்னத்தோடு நான் வாழணும். பில்லி கிரஹாம் என்கிற தேவ மனிதனை நாம் அறிவோம். அவர் பிரசங்கத்தில் வல்லமையான காரியங்கள் நடப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் கையை உயர்த்தி கர்த்தருக்கு அர்ப்பணித்தார்கள். பில்லி கிரஹாம் வாலிபனாக இருக்கும்போது பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தார். அவர் ஒரு இடத்துல கொண்டு போனாங்க, ஜான் வெஸ்லியுடைய வீட்டுக்கு அவரை கொண்டு போனாங்க. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கொண்டு போனாங்க. எல்லாரும் அந்த வீட்டை அப்படி சுற்றி பார்த்தாங்க. ஆனால் ஜான் வெஸ்லி தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேசங்களை அசைத்த ஒரு தேவ மனிதன். ஜான் வெஸ்லியின் படுக்கை அறையில் ஒரு கார்பெட் இருந்தது. அந்த கார்பெட்டில் ஜான் வெஸ்லி முழங்கால் படிட்டு அந்த 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 இடம் ஓட்டையாக இருந்தது. எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. வண்டி ஏறும்போது பில்லி கிரஹாமை காணோம். அவருடைய ப்ரொஃபஸர் பில்லி கிரஹாம் தேடினார், காணோம்.
ஓடி வந்தா எங்க போயிட்டார் பெல்லின்னு பார்த்தா ஜான் வெஸ்லினுடைய படுக்கார் அறையில் இருக்கிற அந்த கார்பெட்டில் ஜான் வெஸ்லி முழங்கால் படிட்டு அதே இடத்துல 2 காலை வச்சு முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொன்னார், லார்ட் டு இட் அகைன், லார்ட் டு இட் அகைன். அதே பிரசன்னம், அதே அபிஷேகம், அதே வல்லமை மறுபடியும் பார்க்கணும்பா அப்படின்னு ஜெபித்தார். அவரை தான் தேசங்களுக்கு தேவன் பயன்படுத்தினார். இன்னைக்கு காலையில் தேவ பிரசனத்துக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறோம்? ஒருத்தர் பேசலைன்னா என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் தேவ சத்தம் பல நாள் நம்முடைய காதலை கேட்கல, கண்டுக்கிறதே இல்லை. பல நாள் கர்த்தரோடு பேசலை, ஆனால் பாரப்படுறதே இல்லை. அந்த காலையில் தாவீதுக்கு புரிஞ்சிருச்சு, அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தவன். ஒரு மீன் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது, ஒரு மனிதன் காற்று இல்லாமல் வாழ முடியாது, ஒரு தேவ மனிதன் தேவ பிரசன்னம் இல்லாமல் வாழ முடியாது. அதை விட நான் செத்துடலாண்டவரேன்னு கேட்பான். அவரோடு நடக்கிறவன் கேட்பான், உங்கள் பிரசன்னம் இல்லைன்னா கொன்று போட்டுருங்க ஆண்டவரே, நான் ஏன் இருக்கணும்னு கேட்பான். தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவரின் பிரசன்னம் என் கூட இல்லை. இன்னைக்கு உங்களையே யோசிச்சு பாருங்க, அவருடைய பிரசன்னம் என் கூட வரணும் இந்த வருஷம். 3வது தாவீதின் ஜெபம். 3வது தாவீதின் ஜெபம். பரிசுத்த ஆவியை என்ன சொல்றார் அவரு? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். நல்ல கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. போதும், கவனிங்க. ஆவியானவரே, அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை அப்படின்னு கேட்கிறார். ஏன் தாவீதுக்கு தெரியும், பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல பார்க்க முடியாது. நீங்க ஆவியான் வருவார், ஒரு காரியத்தை செய்வார், போயிடுவார். ஆனால் பைபிள் சொல்லும், தாவீதின் மேல் ஆவியானவர் தங்கி இருந்தார் அப்படின்னு இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருங்க. நான் உங்க வீட்டுக்கு வரேன், என்ன சோபால உட்கார வைக்கிறீங்க, டீ காஃபி கொடுக்குறீங்க, குடிக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் பேசுறீங்க, அதுக்கப்புறம் என்னை கண்டுக்கிறதே இல்லை. நான் அந்த வீட்டில் ரொம்ப நேரம் இருப்பேன்னா எழுந்து வந்துடும். அது மாதிரி தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் வேணும்னு யாரு போராடுறாங்கோ அவர் மூலமாய் தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் போன வருஷம் பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், ஒரு எழுப்புதல் கூட்டம், ஒரு வாலிபர் கூட்டம், ஒரு 100 பிள்ளைகளை வச்சு, ஒரு 100 வாலிப பிள்ளைகளை வச்சு ஒரு கூட்டம் வச்சுருந்தோம். அதில் ஒரு வாலிப பிரசங்கியார் நான் அழைச்சிருந்தேன். அவர் பிரசங்கம் பண்ணார். 100 வாலிப பிள்ளைங்க பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், ரெய்னாட் போங்கவை பற்றி பேசினார். ரெய்னாட் போங்கவை பற்றி பேசினார். ரெய்னாட் போங்கே அமெரிக்காவில் ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அமெரிக்காவில் ஒரு ஊழியம் செய்யும் போது பார்த்தா அந்த சபையில் வயதானவர்கள் மாத்திரம் நிறைய பேர் இருந்தாங்க. வயதானவங்க மாத்திரம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது ரெய்னாட் போங்க கேட்டார், என்ன வெறும் வயசானவங்க இருக்கிறாங்க, வாலிய பிள்ளைகள் சபைகள் காணுமே. அப்போ சொன்னாராம், ஆராதனை முடிங்க, நான் சொல்கிறேன். ஆராதனை முடிந்த பின்னு போனால் ஒரு மதுபான விடுதி. அந்த மதுபான விடுதியில் 100கணக்கான வாலிய பிள்ளைங்க குடிச்சிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு கிட்டார் வாசிட்டு பேடு வாசிட்டு பாடல்களை பாடிட்டு அந்த அந்த மதுபான விடுதியில் கண்டபடி கிடக்கிறாங்க. ரெய்னாட் போங்கேக்கு பயங்கர வேதனை. ஒரு நாள் சபையில் இருந்தவங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்க. அந்த அந்த மதுபான விடுதியினுடைய மேனேஜர் ஓனர் போய் பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு மறுநாள் ஒரே ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். எதுக்கு? நான் இயேசுவை பற்றி பேச போகிற 5 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். நடந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். 5 நிமிடம் பேசின போது எல்லா வாலிபர்கள்
தேம்பி தேம்பி அழுது கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். 5 minutes only. முடிச்சுட்டு போயிட்டார். மறு வருஷம் அதே சபைக்கு போறார். அதே சபையில வயதானு உட்கார்ந்துருக்காங்க. கேட்கிறார், என்னாச்சு? வாலிப பிள்ளைகளை சபையில காணுமே. அப்போ வாங்க போலாம் அப்படின்னு அதே மதுபான விடுதிக்கு போனா அந்த மதுபான விடுதி ஆராதனை ஸ்தலமாய் மாறி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் கர்த்தரை பாடி ஆராதிச்சாங்க. அல்லேலூயா. இதை கேட்ட நான் ரொம்ப உடைஞ்சிட்டேன். என்னுடைய ப்ரேயர் டைம் உட்காந்து அறையை சாத்திட்டு நான் அழுத, ஆண்டவரே, ரெய்னாட் போங்கே காலத்தில் மட்டும்தான் இதை செய்வீங்களா? நீங்க ஓர வஞ்சனை பார்க்குற மாதிரி இருக்குது. நாங்கள் இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்கிறோம், அது மாதிரி பார்க்க முடியலையே ஆண்டவரே அப்படின்னு ஓடு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறேன். சில நேரங்களில் கட்டுக்கடங்காத அழுதுகிட்டு சத்தம் போட்டு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற நேரங்கள் உண்டு. அழுதுகிட்டே இருக்கிறேன். நீங்கள் ஓர வஞ்சனை பண்ணுறீங்க ஆண்டவரே அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்தில் ரயில்வே ட்ராக்ல நிற்கிற ஒரு என்ஜின், ரயில் பெட்டிகளோடு நிற்கிற ரயில் பெட்டிகள். நான் கேட்குறது என்ன ஆண்டவரே கேட்குறேன், நீங்கள் என்ன காட்டுறீங்க? ஆண்டவர் சொன்னார், இந்த ரயில் பெட்டிகளை பாரு, எவ்வளோ பலன் இருக்கலாம், எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்களை ஏற்றிட்டு போகிற அளவுக்கு அதுக்கு எல்லாமே இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் உள்ளே இருக்கலாம். ஆனால் இந்த ரயில் பெட்டி என்ஜினோடு இணைக்கப்படாவிட்டால் இருக்கிற இடத்துல தான் அது இருக்கும். ரயில் பெட்டி யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். சாரி, ரயில் இன்ஜின் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ரயில் பெட்டி தெரியுமா? நீயும் ஊழியர்களும். இந்த என்ஜினோடு ரெய்னாட் போங்கே இணைஞ்சிருந்ததுனால நான் அவரை பயன்படுத்துகிறேன். நீ பரிசுத்த ஆவியோடு இணைஞ்சா உன்னையும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிற போது எனக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். என் சமூகத்தில் விழுந்து கிட அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என் ஜெப நேரங்கள் மாற ஆரம்பித்தது. இது வரைக்கும் ஓடின ஓட்டம் போதும் ஆண்டவரே, தயவு எனக்கு கிருபை பாராட்டுங்க. பரிசுத்த ஆவியினோடு வாழ்ந்த மனிதனுக்கு தெரியும் அவர் எவ்வளவு முக்கியம் என்று. தாவீது ஆவியானவர் அவன் மேலே தங்கியிருந்தான். அதனால சொல்கிறான், ஆவியானவர் எனக்கு வேணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுங்க. எதை பெறாவிட்டாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுங்க. அல்லேலூயா. அந்த ஆவியில் வாழுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்குங்க. கண்டது பக்கம் போகாதீங்க. தேவனை சார்ந்து கொள்ளுங்க. தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 4வது அவனுடைய ஜெபம், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. என்ன கேட்கிறாரு? ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தார். ஒருவேளை ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். அந்த ரட்சிப்பு மேன்மையானதுங்க. ரட்சிப்பு பெரியது என்று பைபிள் சொல்லுகிறது. ஒருவேளை அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், கிருபையை இழந்திருக்கலாம், வரங்களை இழந்திருக்கலாம், ஊழியத்தை இழந்திருக்கலாம். இன்னைக்கு கேளுங்க, திரும்ப தாங்க ஆண்டவரே. பாடினார்ல, வாஸ்தார்ல, திரும்ப தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவாராக. ஒரு தேவ மனிதரை பற்றி கேள்விப்பட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க. ஒரு வார்டில், ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டில் அப்படி நடந்து வெளியே வந்துட்டார். ஒருத்தர் தேடின்னு போனார். அப்படி நடந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்ட பிறகு ஒரு சில நாட்களில் அந்த வார்டில் இருந்த எல்லாரும் சுகமாகி வீட்டுக்கு போனாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை. ஆனால் ஒரு காலத்தில் ரட்சிப்பை இழந்து அவருடைய வருகைக்காக ஆயிரக்கணக்காக வெயிட் பண்ண நாட்கள் இருக்கிறது. ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கிறார், கண்டுகொள்ள கூட ஆட்கள் இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் மேன்மையானது, அழைப்பு மேன்மையானது, வரங்கள் மேன்மையானது, ரட்சிப்பு மேன்மையானது. அதை இழந்துடாதீங்க, அதை இழந்துடாதீங்க. அல்லேலூயா.
அடுத்தது அவருடைய ஜெபம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். அடுத்தது 12 அதிகாரத்தில் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சொல்லுங்க வாய் திறந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்பே, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவே. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்பே, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவே, களி கூறுவே. கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி களி கூறுவே. கவலைகள் மறந்து அல்லேலூயா. அவர் ஜெபிக்கிறார், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சோர்வின் ஆவி, பயத்தின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, சோம்பேறித்தனத்தின் ஆவி, கனநித்திரையின் ஆவி இன்னைக்கு சபை மக்களை ஒரு வழி ஆக்குது. ஆனா இந்த வருஷம் நீங்க ஜெபிக்கணும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. எப்பவுமே என் சரீரத்தில் உற்சாகம், என் ஆவியில் ஒரு உற்சாகம் எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கை உயர்த்தி ஹல்லேலூயா. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஒரு 3 முறை சொல்லுங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. ஆப்பிரிக்காவில் காங்கோ இன மக்கள் மத்தியில ஒரு வாலிப பெண்ணுக்கு ஆண்டவர் பாரத்தை கொடுத்தார். ஆப்பிரிக்காவில் காங்கோ இன மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வது. அந்த பெண்ணுடைய பேர் சுயா ஃபிளட், அவருடைய கணவர் பேர் டேவிட். 2 பேரும் போகும்பொழுது அவங்க நண்பன் சொன்னார், ஜாக்சன் நானும் வரேன் அப்படின்னு சொன்னார். ஒரு பெரிய ஸ்டோரி, சின்னதாக சொல்லிட்டு நான் உள்ளே போக விரும்புகிறேன். 4 பேரும் காங்கோ இன மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய போனாங்க. திருமணமான புது தம்பதி. அந்த மலைவாசி மக்கள் தலைவன் அவங்களை ஏற்றுக்கல. ஒரு 500 மீட்டர் கீழே அவங்க தங்கினாங்க. அங்கே இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் பொறுக்கி கொம்பெல்லாம் வச்சு ஒரு மண் குடிசை பண்ணி அதில் தங்கினாங்க. தங்கும் பொழுது அங்கே வந்த விச காய்ச்சல்ல நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாங்க. அப்போ ஜாக்சனும் அவங்க மனைவியை சொன்னாங்க, அவங்களுக்கும் அந்த விச காய்ச்சல் வந்துருச்சு, நாங்கள் கீழே போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. சுயா ஃபிளட் என்கிற ஒரு லேடியும் அவருடைய கணவன் டேவிட்டை மட்டும் அங்கே தங்கி ஊழியர் செய்ய அர்ப்பணிச்சாங்க. அவங்க கையில் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் காலி ஆயிடுச்சு. சாப்பிட்ற வாழ்ந்த பொருட்கள் எல்லாம் காலி ஆயிடுச்சு. கடைசியில் இந்த பெண் கர்ப்பம் தரிக்க ஆரம்பித்தால் அவருடைய வயிறு கொஞ்சம் அப்படி பெருசாகுச்சு. அதை கேள்விப்பட்ட அந்த காட்டுவாசிகளின் தலைவன் சரி அவங்களுக்கு இரக்கம் பாடுகிற ஒரு இருதயத்தை தேவன் அவருக்கு தந்ததுனால வாரத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் பால், ஒரு கோழியை வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 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 சின்ன குழந்தை கையில் கொடுத்து அனுப்புவான். சின்ன பையன்கிட்ட வாரம் இந்த கோழிக்காக, முட்டைக்காக, பாலுக்காக அவங்க ஏங்குவாங்க. கொடுத்துட்டு போயிடுவான். தேவ சமூகத்தில் அழுதாங்க, ஆண்டவரே வாலிபத்தில் ஊழியம் செய்ய கொண்டு வந்து இப்படி வச்சுட்டீங்களா ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலையே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரா, ஏன் அந்த சின்ன பையனுக்கு நீ சண்டே ஸ்கூல் எடுக்கக்கூடாது? அல்லேலூயா. வாரம் வாரம் அந்த பையனுக்காக உபவாச ஜெபம், அந்த பையனுக்காக பைபிள் ரீடிங், அவனுக்காகவே படங்களை ரெடி பண்ணுவாங்க. வாரம் வாரம் வர அந்த பையனுக்காக பாலையும் முட்டையும் ஒரு கோழியையும் வாங்கிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கி சண்டே ஸ்கூல் எடுக்க ஆரம்பித்தாங்க. நாட்கள் கடந்தது. அவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்து, குழந்தை பச்சை குழந்தையாய் 14 நாளில் இருக்கும் பொழுது அந்த சுயா ஃபிளட் என்கிற லேடி செத்து போனாங்க. பதினாலு நாட்கள் ஒரு பச்சை குழந்தை கையில். அவருடைய கணவராகி டேவிட் உடைந்து போனார். ஊழியத்துக்கு தானே வந்தேன்,
தேவ ராஜ்யத்தை கட்ட வந்து என் பிள்ளைய என் மனைவியை கொன்னுட்டீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி தன் கையால குழியை தோண்டி தன்னுடைய மனைவியை புதைச்சிட்டு பச்சை குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு இயேசுவை சபிக்க ஆரம்பித்தார். இந்த இயேசு எனக்கு வேணாம் அப்படின்னு சபிச்சார். மண்ணை வீசி எறிந்தார். கீழே வந்து ஜாக்சனுடைய மனைவியும் கீழே இருக்கிறாங்க. மலைக்கு கீழே சொன்னார், என் மனைவி செத்து போயிட்டா, இயேசு எனக்கு வேணாம், இந்த குழந்தை எனக்கு வேணான்னு சொல்லி குழந்தையை கொடுத்துட்டு போயிட்டார். அவளுக்கு எய்ம் என்று பெயரிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தையை வாங்கின 2வது மாதம் விஷக்காய்ச்சல்ல பாதிக்கப்பட்ட ஜாக்சன் இறந்து போனார். அடுத்த 3வது மாசம் அவங்க மனைவி இறந்து போனாங்க. ஏன் அனாதையானால் அப்பா இயேசு மறுதளிச்சுட்டு போயிட்டார். அம்மா ஊழியத்துக்கு வந்து தன்னை சாக கொடுத்துட்டாங்க. ஒரு அமெரிக்க குடும்பம் இந்த பிள்ளைய தத்தெடுத்தாங்க. அமெரிக்காவை கொண்டு போயிட்டு மிஷனரி குடும்பம் அவளை வளர்த்தாங்க. அவளுக்கு திருமண வயது வந்தபோது திருமணம் செய்து வச்சாங்க. ஆனால் நீ யாருடைய மகள், எப்படி வந்தா என்பதை அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. நீ ஒரு மிஷனரி பெண்ணின் மகள், மிஷனரி அப்பாவின் மகள், உங்கள் அப்பா இப்படி போயிட்டார் அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அவள் திருமணமாகி ஒரு பைபிள் காலேஜில் ப்ரொஃபஸரை திருமணம் பண்ணினாள். 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவளை திருமண நாள் கொண்டாடப்படுகிற போது அது மாதிரி கொண்டாடும்போது 23 ஆண்டுகளுக்கு பின்னால் 2 பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. அந்த பைபிள் காலேஜில் ஒரு டிக்கெட் கொடுத்து நீங்கள் எந்த நாடுக்கெல்லாம் போனான்னு சொன்னாங்க. அப்போ ஸ்வீடன் நாடு தேர்ந்தெடுத்தாள். எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டோரி நடக்கும். அவர் பத்திரிகையை பார்ப்பா. அதில் அவங்க அம்மா செய்த ஊழியத்தின் மூலமாக அதே இடத்துல 350 விசுவாசிகளை தேவன் தந்திருப்பார். எங்கள் அப்பாவை பார்க்கணும், அப்பாவை போய் பார்த்தா அப்பா குடிகாரராக இருப்பார். அவங்க வீட்டு வாசலில் எழுதியிருக்கோம், இயேசுவை குறித்து பேசுவதற்கோ இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கோ இந்த எல்லைகள் அதிகாரம் இல்லை, யாரும் வரக்கூடாதுன்னு எழுதியிருக்கோம். உள்ளே போவா, எங்கள் அப்பா தான் தெரிஞ்சிடும், அப்பான்னு கூப்பிடுவா. திரும்பி பார்த்தா அந்த பெண்ணின் முகசாயல் அம்மா, அவனுடைய மனைவியின் முகசாயல். மகளேன்னு கட்டி பிடிச்சி தேம்பி அழுவாங்க. அவள் சொல்லுவா, அப்பா மறுதளிச்சுட்டு வந்துட்டீங்களப்பா. இன்னைக்கு அதே இடத்துல 350 ஆத்துமகளை கத்த தந்திருக்கிறார். அவர் ரட்சிக்கப்படுவார், ஞானஸ்நானம் எடுப்பார். 2வது மாதம் மறுபடியும் ஒரு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, இறந்து போயிடுவார். இவள் மகிழ்ச்சியோடு திரும்பி வருவார். ஆண்டவருக்காக இழந்தவர்கள் யாரும் தரித்திரராகிறது இல்லை. அமெரிக்காவில் 1,10,000 பேர் இருக்கிற சபையின் போதகர் ஒருவர் பிரசங்கமான வராரு, சபை வளர்ச்சி குறித்து என்று கேள்விப்படுகிறார். எல்லாரும் வந்து உட்கார்றாங்க, எல்லா பாஸ்டர்ஸ், எல்லா ஸ்தாபன தலைவர்கள் வந்து உட்கார்றாங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து வருகிற அந்த மனிதன் அவன் கையில் மைக்கு போடுகிற போது அவன் சொல்றான், சுயா ஃபிளேட் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நான் பேச போகிறேன். சுயா ஃபிளேட் எங்க அம்மா ஆச்சே, உட்காந்துருக்கா பின்னால வீட்டுக்காரோடு. சுயா ஃபிளேட் எங்க அம்மா ஆச்சே, இவரையும் அவங்கள பத்தி பேசுற. சுயா ஃபிளேட் என்கிற ஒரு தாயார் தான் எனக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள். ஹல்லேலூயா. ஓடி வந்து அவரை பிடிச்சு கேட்கிறா, எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா? நீ யாருமா? நான் 14 வயதுல எங்க அம்மாவை அடக்கம் பண்ணும்போது பச்சை குழந்தை இருந்த அந்த எய்ம் நான் தான். கட்டி பிடிச்சு அவர் சொல்றாரு, கொஞ்சம் பாலையும் கொஞ்சம் முட்டையையும் ஒரு கோழியையும் கொண்டு போய் கொடுத்த சிறுவன் நான் தான். அவங்க விதைச்ச விதை 1,10,000 பேர் இருக்கிற சபையின் போதகனாய் என்னை மாற்றி இருக்கிறது. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, சின்ன சண்டே ஸ்கூலோ சின்ன செல் குரூப்போ,
10 பேர் இருக்கிற ஊழியமோ, எவ்வளோ பேர் இருக்கிற ஊழியமோ, உற்சாகத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் உண்மையோடும் செய்யுங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் அதை நடப்பிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் தானே நான் தூங்கி ஊழியம் செய்வேன், தூங்கலை சார். அவங்க ஒரு பையன் தானே, இந்த பையனுக்கான உபவாசம் பண்ணுமா அப்படின்னு பண்ணல. என் கையில ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி ஆகும்னு தெரியல. ஃபியூச்சர்ல இந்த பிள்ளைக்காக உபவாசிப்பேன், இந்த பிள்ளைக்காக வேதத்தை வாசிப்பேன், இந்த பிள்ளைக்காகவே தேவ சத்தம் கேட்பேன். உங்க கையில கொடுத்திருக்கிற ஊழியத்துக்கு நீங்க உத்தரவாதி, கொடுத்திருக்கிற ஒன்னொன்னுக்கும் உத்தரவாதி. எங்க சர்ச்ல ஒரு ஃபேமிலி சொல்லிச்சு, சனிக்கிழமை பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பிள்ளை கேட்டா, சண்டே ஸ்கூல் இருக்கிற பிள்ளை, ஏமா பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சாரி சாட்டர்டேனா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்? பாஸ்டர் வந்து ஜபத்தில் இருப்பார், மறுநாள் சர்வீஸுக்காக ஆயத்தமாவார், அதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பிள்ளை சண்டே ஸ்கூல் பிள்ளை, சாரி சண்டே ஸ்கூல் எடுக்கிற பிள்ளை. ஒரு சில நாட்களில் அவள் சனிக்கிழமை சாப்பிட மாட்டா. ஏன்னா எங்கள் பாஸ்டர் சபைக்காக உபவாசம் பண்ணி ஜெயிப்பார். என் கையில் கொடுக்குற சின்ன பிள்ளைகளுக்கு நான் சாட்டர்டே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு சபையின் பாஸ்டர் அம்மா அவங்க, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான். நீங்க செய்யற ஊழியத்தின் மேல கவனமான உற்சாகமான காரியங்கள் நிறைய நடக்காதுங்க. வலி நிறைந்த அனுபவங்கள் வரும், நன்மை செய்வோம், போராடி அழுவோம், இவங்க தான் நினைப்போம், அவங்களே நம்மளை எட்டி உதைச்சி மிதிச்சுட்டு போவாங்க. ஆனா அது நடுவில் உற்சாகமான ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படி ஜெபிக்கணும். ஊழியத்தில் டெய்லி உற்சாகமான காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். ஆண்டவர் மகிமையான காரியம் செய்வார். தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு அந்த உற்சாக ஆவி இல்லை. ஒரு காலத்தில் உற்சாகமாக இருந்தவன் தாவீது. ஆடுகளுக்கு பின்னால போனாலும் இல்லையா, சுரமடை எடுத்து வாசித்து கர்த்தர் நல்லவர்னு பாடி பாடி தீர்க்கதரிசனம் உரைத்தவன். உற்சாகத்தை இழந்தவனாய், பலத்தை இழந்தவனாய், ஆவிக்குரிய அனுபவத்தை இழந்தவனாய் ஒரு அனாதையை போல நிற்கிறான். தாவீது ராஜாதான். எப்பவுமே சொல்லுவேன், எத்தனை 0 போட்டாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. ஒரு நம்பர் முன்னால வந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு இருக்கு. 2 நம்பர் வந்துன்னா மதிப்பு இருக்கு. நம்ம 0 முட்டை தான். நம்ம பக்கத்துல கர்த்தர் நின்னாதான் மகிமை. அல்லேலூயா, அங்கதான் மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில நாம் கையில கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உற்சாகமாய் செய்வதற்கு உற்சாகமான ஆவி தாங்கும்படி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீர் பாத்திரரே. 51:4-14 மட்டும் வாசிங்க. 6வது பாயிண்ட்டுக்கு போவோம். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும், என்னை நீங்களாக்கி விடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் மேல ஒரு பழி இருக்கிறது, ஒரு இரத்த பழி. தன் சுய இச்சைக்காக உரியாவை கொன்றான். ஒரு இரத்த பழி அவன் மேல இருக்கு. அவன் சொல்றான், என் மேல இருக்கிற பழியை நீக்கி போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு பாவம் செய்ததினால் உங்கள் மேல ஒரு பழி இருக்கலாம். அதனால ஒரு குற்ற உணர்வை நீங்க சுமந்துட்டே இருக்கலாம். இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே. பிசாசு விட மாட்டான். நீங்க சொன்ன பண்ண குற்றத்தை காட்டிக்கிட்டே இருப்பான். கேத்ரின் குன்மன் சொல்லுவாங்க, நேற்று அவங்க ஸ்டோரியை சொன்னேன். அவங்க அபிஷேகன்ற புஸ்தகத்தை பென்னிஹின் எழுதியிருப்பார். ரொம்ப அந்த புஸ்தகம் ஆரம்ப நாட்கள் எனக்கு ரொம்ப ஆசீர்வதித்தது. அவர் எழுதியிருப்பார்,
ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே நான் வந்து இப்படி பாவம் செய்துட்டேன், நீங்கள் ஏன் என்னை குற்றப்படுத்திட்டே இருக்கீங்க? நல்ல ஊழியம் செய்யும்போது நீ 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 ஒழுகமா அப்படின்னு கேட்குற சத்தம் கேட்குமா? ஆண்டுகிட்ட போய் ஜெபம். ஆண்டு சொன்னாரா, நான் உன்னை குற்றப்படுத்தலை, பிசாசு உன்னை குற்றப்படுத்துகிறான். என்னைக்கு நீ உன் பாவத்தை அறிக்கை பண்ணியோ சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேன், என் ரத்தம் உன்னை கழுவிடுச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதுகு பின்னால் எரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஜெயிப்பாங்க, சத்துருவை ஜெயிப்பு ஊழியம் செய்வாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு பழி, நீ பாவம் செய்ததுனால அந்த பழி வந்திருக்கலாம், அல்லாவிட்டால் செய்யாத ஏதோ ஒரு பழியை நீங்கள் சுமந்துட்டே இருக்கலாம். நான் தப்பு பண்ணல பாஸ்டர், கர்த்தருக்கு தெரியும் பாஸ்டர், ஆனால் என் மேலே ஒரு பழி இருக்கு, இந்த பழி எப்போ நீங்கும் அப்படி நீங்கள் சோர்ந்து போகலாம். செய்தவன் கூட பரவாயில்லைங்க, ஆனால் செய்யாமல் குற்றம் சாட்டுகிறவனுக்கு அது பயங்கரமான வழியாக இருக்கும். செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் பழி சுமத்தப்பட்டிருக்கலாம். யோசேப்பு அப்படித்தான், செய்யாத குற்றத்திற்காக அவன் பழி சுமத்தப்பட்டான். பைபிளில் வாசிங்க, அந்த பழி அவனை என்ன செய்தது? 105ஆம் சங்கீதம் 16-19. 105ஆம் சங்கீதம் 16-19. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. செய்யாத குற்றத்திற்காக சிறை, செய்யாத குற்றத்திற்காக இரும்பினாலே இல்லையா கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை. யோசேப்பு நினைக்கிறான், தப்பு செய்யலையேப்பா, நான் எந்த தப்பும் செய்யலையேப்பா, ஏன் நான் இப்படி தாக்கப்படுறேன்? எனக்கு ஏன் சிறை, எனக்கு ஏன் வேதனை, எனக்கு ஏன் அடி, எனக்கு ஏன் அடி மேல அடி? ஒன்று சொல்கிறேன், அங்கேயே பைபிள் சொல்லுது, ஆகாரம் கொடுப்பதற்கு, ஆயிரங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு கர்த்தர் இவனை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தார். லட்சங்களை போஷிப்பதற்கு, நாடுகளை போஷிப்பதற்கு கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் வரும், உங்கள் மேலே பழி இல்லைன்னு பிரகடனப்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுங்க, அவனை சிங்காசனத்தில் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. சிங்காசனம் வைத்து, நான் சொல்கிறேன், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். தேவையில்லாத குற்றம் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கா, நீங்கள் பழி வாங்க முற்படாதீங்க. பழி வாங்குதல் அவர் கையில் எடுப்பார், அவர் கையில் எடுப்பார். நீங்கள் கர்த்தருக்கு பின்னால் போங்க. ஒருவேளை தப்பு பண்ணி பழி உங்கள் மேலே வந்திருக்குதா, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விழுந்துருங்க. தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன? பக்கத்து சொல்லுவேன், கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? ஒரு 2 முறை சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது நான் ஒரு பாஸ்டர் போல நடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு பிரசங்கியாரை போல பேசுறது ரொம்ப ஈஸி. பாவம் செய்கிற அத்தனை சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி வாழ்கிறோம் அதை வச்சு தான் நான் தேவனுக்கு பயப்படுகிறவனா பயப்படாதவனா எனக்கு தெரியும். செல்ஃபோன் கையில் இருக்கும், ஒரு அழகான பெண் எதிரில் உட்காந்துருப்பா, அநியாயமாக சம்பாதிக்கப்பட்ட பணங்கள் பக்கத்தில் இருக்கும். ராத்திரி யாரும் பார்க்க மாட்டாங்க, நைட்டில் பெட்ஷீட்டுக்குள்ளே ஃபோனை வச்சிட்ருப்போம். வெளியே வந்தால் அந்த பெண் என்ன ஆவிக்குரியவன், அந்த பையன் என்ன ஆவிக்குரியவன், உள்ளே போன அத்தனை அசுத்தங்களுக்கு. நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நீ தனியாக இருக்கும்போது எப்படி வாழ்றியோ அதை வச்சு தான் நீ தேவனுக்கு பயப்படுகிறவனா பயப்படாதவனான்னு தெரியும். யோசேப்பு தனியாக விடப்படுகிறான், ஆனால் அங்கே தான் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லன்னு ஓடி போகிறான். அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எந்த ஒரு மனிதனுக்கும் ஊழியனுக்கும் சோதனைகள் வருங்க. பணத்தில் சோதிக்கப்படுவான்,
பெண் விஷயத்தில் சோதிக்கப்படுவான். ஆணாக இருந்த ஆண் விஷயத்தில் நீங்கள் சோதிக்கப்படுவீங்க. பெருமையில் சோதிக்கப்படுவீங்க. எனக்கு தெரிஞ்ச மேஜர் 3 தான். இல்லை, எதிர்ப்பாளரோடு வருகிற சோதனையில் நீங்கள் சோதிக்கப்படுவீங்க. பண விஷயத்தில் சோதிக்கப்படுவீங்க. பெண் விஷயமும் இருக்காது, பண விஷயமும் இருக்காது. ஆனால் பெருமை ஏறி மேலே உட்காந்துக்கும். இது 3ல் மனுஷன் சோதிக்கப்படுவான். ஆனால் வேடனுடைய கண்ணுக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் தப்பு பண்ணணும். பழி உங்க மேல இருக்கும். இந்த காலையில கர்த்தரின் வார்த்தையின் சுபடி சொல்லுகிறேன், ஜெபிங்க, பழிய கர்த்தர் நீங்க பண்ணுவா. 7வது ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 7வது அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் 51ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஜெபித்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகளுக்கு உம்முடைய வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதையெல்லாம் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. நான் ஒன்று சொல்றேன், பாவிகளுக்கு உம்முடைய வழியை என்ன பண்ணுவேன்? பாவிகளுக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பேன். அல்லேலூயா. பாவி உம்மிடத்தில் என்ன செய்வார்கள்? மனம் திரும்புவார். அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க செய்யற தீர்மானம் தெரியுமா? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. இல்லையா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பண்ண நம்ம பிரசங்கிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? அந்த வருஷத்துடைய முதல் எழுப்புதல் கூட்டத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. நான் உங்களை எதுவுமே கேட்கல, எந்த தீர்மானத்தை எடுக்கும்படி கேட்கல. ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் கேட்க போறேன். ஏன் மூலமா ஒரு ஆத்மா இந்த வருஷம் சபைக்கு வரணும். ஏன் மூலமா ஒரு 250 பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. 250 பேர் உண்மையாய் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இந்த வருஷம் நான் தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்க போறேன். என்ன பெரிய பெரிய காரியம் நீங்க செய்ய தேவையில்லை. ஒரு 5 ஆத்மாக்களுக்காக நீங்க டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிங்க. அவங்கள போய் பாருங்க. உங்க போக்கஸ் என்னன்னா, ஒரு ஆத்மாவை அது நான் சபைக்கு இந்த வருஷம் கொண்டு வந்துடணும். அதுக்காகவே ஜெபம், அதுக்காகவே அவங்கள சந்திக்கிற அனுபவம். ஆண்களை பாருங்க, பெண்களை பாருங்க. 10 வயதுக்கு மேல் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் எடுக்க வேண்டிய தீர்மானம், என் மூலமா ஒரு ஆத்மா சபைக்கு வரணும். யோசிச்சு பாருங்க. 250 பேர் இங்க இருக்கீங்க. நீங்க உண்மையா இதை தீர்மானம் பண்ணி செய்வீங்கன்னா இந்த வருஷத்தின் முடிவில் 250 பேர் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுப்பாங்க? 250 பேர் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. இதை செய்ய முடியாதா சார் நம்மளால? அவ்வளோ பலவீனமான விசுவாசிகளா நாம? வாரம் எத்தனை உபதேசங்கள், எத்தனை அழுகை, எத்தனை பிரசங்கம், எத்தனை அந்நிய பாஷை, எத்தனை கைத்தட்டுறது. ஆனா ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்தாத அளவுக்கு பலவீனமானவனா நான். என் மேல அபிஷேகம் பைபிள் சொல்லுது, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். ஏன் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார்? பல காரணங்கள் இருக்கு. அதற்கு ஒரு காரணம், நீ உன் மூலமாய் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த வருஷம் ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்க போறீங்க. என் மூலமா ஒரு ஆத்மா சபைக்கு வரணும். அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். இந்த வருஷம் முழுவதும், இந்த வருஷம் முடிவில் ஒரு நன்றி சொல்லுகிற ஆராதனை சாட்சி நேரம் வரும். அப்போ நீங்க சொல்லணும், இந்த வருஷம் தான் நான் ஜெபிச்சேன், எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபிச்சேன், அதில் முக்கியமான ஜெபம் என் மூலமா ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வரணும்னு ஜெபிச்சேன், ஆத்மாவை கர்த்தர் தந்தா. அப்படி நீங்க சொல்லணும். சொல்றாரு, இதெல்லாம் நீங்க செய்யுங்க ஆண்டவரே. பாவிகளுக்கு உம்முடைய வழிகளை நான் போதிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கெங்கேயோ ஜனங்களை கொண்டு போறாங்கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. என் மூலமாய் ஒரு ஆத்மா சபைக்கு வரணும். இந்த வருஷம் நீங்கள் எடுக்க போகிற தீர்மானம் என்ன தெரியுமா? என் மூலமாய் ஒரு ஆத்மா சபைக்கு வரணும். டிஎல் மூடி எப்பவுமே பிரசங்க பீடத்தில் ஒரு காலத்தில் தேம்பி அழுவாராம் சொல்லுவாங்க. ஏன் அழுவார் தெரியுமா?
அவர் தங்கியிருந்த லாட்ஜில் பக்கத்து ரூமில் ஒரு மனுஷன் படுத்திருந்தானா. ஆண்டவர் சொன்னாரா, நீ பக்கத்தில் போயிட்டு என்னை பற்றி சொல்லு. அவர் சொன்னார், ரொம்ப டயர்டாக இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொன்னாராம். அப்போது ஆண்டவர் மறுபடியும் பேசினாராம், செவி கொடுக்கவே இல்லை. மறுநாள் காலையில் போலீஸ்காரர்கள் நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. எழுந்து பார்த்தா என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற மனிதன் செத்து போனவனாய் கிடந்தான். தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அவர் மார்பில் அடித்து அழுதார், இந்த சாவுக்கு நான் தான் காரணம். நான் ராத்திரி சுவிசேஷம் சொல்லியிருந்தேன்னா இவன் செத்திருக்க மாட்டான். எங்கள் சித்தி சொல்லுவாங்க, அவங்க பாஸ்டாக இருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க. ஒரு நாள் காலையில் ஒரு சிஸ்டர் அவங்க சர்ச்சை அவங்க வீட்டை கிராஸ் பண்ணாங்க. 2 கையில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில். அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க மனசில் ஒரு எண்ணம் வருது. அவங்க விசாரிக்கல, போயிட்டாங்க. மாலையில் 2 பிள்ளைகள் ஸ்கூல் முடித்து வந்தாங்க. வீட்டை திறந்தா தாய் தகப்பன் கடன் நிமித்தம் தற்கொலை பண்ணி செத்து போனார்கள். 2 கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் விஷத்தை கலந்து குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. அவங்க அழுதாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் என் கண்ணு முன்னால் வாங்கிட்டு போகும்போது ஆண்டவர் என்னை பண்ணாரு, அவங்கள்ட்ட பேசி என்னை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்களே, நான் சாவலை, நான் சொல்லலை. 2 பிள்ளைகள் அனாதையாக போச்சு. சபை சுயநலமாக இருக்கக்கூடாதுங்க. என் மூலமாக ஒரு ஆத்மா சபைக்கு வரணும், ஒரு கூட்டம் சபைக்கு வரணும். பாஸ்டர் மேலே விழுந்த கடமை மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசியின் கடமை. கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவயமாக வச்சிருக்கிறாரு. எல்லா அவயமும் செயல்பட்டால் தான் சரீரம் நல்ல சரீரம். ஒருவேளை நீங்கள் ஒரு காதாக இருக்கலாம், கையாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம், மூக்காக இருக்கலாம். கிறிஸ்துவின் சரீரத்தில் யோசிச்சு பாருங்கள், என் கை செயல்படாவிட்டால் அவ்வளோதான். யாரோ ஒரு 10 பேர் சபையில் செயல்படுறாங்க, யாரோ ஒரு 10 பேர் சபைக்காக உழைக்கிறாங்க. ஆனால் மீதி பேருடைய நிலைமை என்ன? மீதி பேர் என்ன பண்ணுறீங்க? வார வாரம் கொழுமையான ஆகாரத்தை சாப்பிட்டு வீட்டில் படுத்து தூங்குறீங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது கிடையாது, பாரப்படுறது கிடையாது, அழறது கிடையாது. நாள் வரும், நாம் கணக்கு கேட்கப்படுவோம். தாவீது என்ன ஒரு தேவ மனுஷன், ஜெபிக்கிறான், எனக்கு வேணும் ஆண்டவரேன். அதனால் நம்ம இந்த காலையில் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். எழுந்து நின்று கண்களை மூடி ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஜீசஸ் பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் உள்ளலங்கோலத்தை யாரும் காண உள்ளலன் மனநொந்து மனம் நொந்து துணை வேண்டும் உலகிலே என்னை எதிர்க்கும் பல உண்டு. துணை வேண்டும் என் ஜீவன் இல்லை என் ஜீவன்
பாரும் தந்தையே என் உள்ளத்தை. உங்க இருதயம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர்கிட்ட காண்பீங்க, ஆண்டவரே என் இருதயம் எனக்கு தெரியும். சுத்தமான ஒரு இருதயம் வேணும். உலகத்தான் வாழ்றது போல நான் வாழக்கூடாது. யாரோ வாழ்றது போல நான் வாழக்கூடாது. உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கிண்டல் பண்றாங்கல்ல, அப்படி அசுத்தமாய் வாழ்வதற்கு நீ அழைக்கப்படவில்லை. நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். பலன் இல்லாதவங்க அப்படி விழுவாங்க. கர்த்தருக்குள்ள பலமா இருக்கிறவன் நிப்பா. அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்த கேளுங்க. என் இருதயம் பரிசுத்தமாகட்டும், என் இருதயம் பரிசுத்தமாகட்டும், என் இருதயம் பரிசுத்தமாகட்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவான். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் வாங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்கப்பா. என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்க உதடுகள் கவனிக்கப்படுகிறது. என் உதட்டை பரிசுத்தப்படுத்துங்க. என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. என் நடக்கைகள் மேல பரிசுத்தம் இறங்கி வரட்டும். ஓ ரபா சண்டர். அப்படியே கர்த்தர்கிட்ட பேசுங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க. ஒரு பரிசுத்தம் எனக்கு வேணும். ஒரு உத்தம இருதயம் எனக்கு வேணும். உங்க வல்லமைய தேசத்துக்கு காண்பிப்பதற்கு ஒரு உத்தம இருதயம் எனக்கு வேணும். ஒரு உத்தம இருதயம் வேணும். ஒரு பரிசுத்த இருதயம் வேணும். ரபா ரபா. உங்களை பாவத்தை தள்ளுற பொல்லாத ஆவிகள் விலக போது. நல்லா விடாதீங்க, விடாதீங்க. பரிசுத்தத்துக்காக சபை கெஞ்சட்டும். பரிசுத்தத்துக்காக சபை பாடப்படட்டும். அப்பா, நான் பரிசுத்தவாட்டியா இருக்கணும். நான் பரிசுத்தவானா இருக்கணும். என் இருதயம் உத்தமமா இருக்கணும். பாவங்களை மன்னிங்க. இந்த காலையில ஒரு பரிசுத்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் கழுவ போகுது. ஹல்லேலூயா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஒரு சுத்திகரிப்பு உங்கள் மேல, ஒரு சுத்திகரிப்பு உங்கள் மேல, ஒரு சுத்திகரிப்பு உங்கள் மேல. பென்னியன் எவ்வளோ பெரிய தேவ மனிதன். 5 ஆண்டுகள் அவர் சொல்றார், கர்த்தரோடு எனக்கு உறவு இல்லை, ஊழியம் செய்த. ஒப்பு கொடுங்க. உறவு தான் முக்கியம். தேவனோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சத்தம் கேட்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரோடு தங்குவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவையில்லாத உறவுகளை கர்த்தர் இந்த காலையில் அறுக்கிறாரு. நீங்க அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க தேவையில்லாத காரியங்கள் மேல கர்த்தருடைய ரேபா சாண்டாலா ஒரு ரிப்பனை கட் பண்றது போல. ஓ ஹல்லேலூயா. தேவையில்லாத உறவுகள் மேல ஓ ரேகதரதல ஒரு கத்திரிக்கோல போல ஒரு வல்லமை இறங்கி வருது. உங்களை பாவத்தை விழ பண்ணுகிற, அசுத்தத்தை விழ பண்ணுகிற எல்லா காரியங்களை கர்த்தர் கட் பண்றாரு. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஷாட்டாராபா ரேகதாராபாதா. இது மேல ஒரு வல்லமை வேணும். இந்த பாவத்தின் மேல ஒரு வல்லமை வேணும். இந்த பாவத்தின் மேல ஒரு ஜெயம் வேணும். இந்த பாவத்தின் மேல ஒரு வல்லமை வேணும். விடாதீங்க, 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 விடாதீங்க. ஷாட்டாராபாதா. பாவம் செய்ய தூண்டுற அசுத்த ஆவிகள் விலக. ஏய் ஷே ஷே ரே ஷே. ஏய் ஏய் மான்காச்சே.
இச்சையின் ஆவிகள் விலகு, விபச்சார ஆவிகள் விலகு, வேசித்தன ஆவிகள் விலகு. ஏய் மக்கரபாதா ஷாஜராபாதா அசுத்தப்படுத்துகிற ஆவிகள் விலகு. ஏய் மக்கே அப்படியே விடாதீங்க விடாதீங்க. நல்ல நல்ல எனக்கு பரிசுத்தம் வேணும், என் கண்ணனை பரிசுத்தம் வேணும், என் வாயின் வார்த்தையில பரிசுத்தம் வேணும், என் இருதயத்துல பரிசுத்தம் வேணும். வேணாப்பா அசுத்த வாழ்க்கை, வேணாப்பா அசுத்த வாழ்க்கை, வேணாப்பா அசுத்த வாழ்க்கை, வேணாப்பா. ஒரு பிரதிஷ்டை, ஒரு பிரதிஷ்டை செல்போன்ல, ஒரு பிரதிஷ்டை உங்களை கரைப்படுத்துகிற செல்போன், உங்களை கரைப்படுத்துகிற செல்போன் மேல ஒரு பிரதிஷ்டை. காரணம் இல்லாம கையில எடுக்க மாட்டேன், உள்ள போக மாட்டேன். ஷாகாண்டா ஷாண்டரா பாபா பாதுரா ஷாண்டலா 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 ஷாண்டலா. ஆவியாளர் வந்துட்டாரு, ஆவியாளர் உலாவிட்டு இருக்கிறாரு, ஆவியாளர் கிரியை செய்துட்டு இருக்கிறாரு. லேமா கபதனா ஷேகேட்டரோ. ஓ ஜனங்களை பரிசுத்தத்திற்காய் கர்த்தர் ஏங்குகிறார். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா மக்கள் இழந்து போனாங்க. நீ இழக்காதே, நீ இழந்து விடாதே. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, உன் மேல ஒரு அழைப்பு இருக்கு, உன் மேல ஒரு கிருபை இருக்கு, உனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. தாவீது ஜெபிக்கிறார், உங்க சமூகம் வேணும்பா, உங்க சமூகம் இல்லாம நான் போயிடக்கூடாது, உங்க சமூகம் இல்லாம நான் போயிடக்கூடாது. வாய் திறந்து கேளுங்க, உங்க பிரசன்னம் வேணும், உங்க பிரசன்னம் வேணும், உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. ஒரு தேவ மனிதன் தேவ பிரசன்னம் இல்லாம வாழ முடியாது. சபை தேவ பிரசன்னம் இல்லாம வாழ முடியாது. ஒரு தேவ பிள்ளை தேவ பிரசன்னம் இல்லாம வாழ முடியாது. தாவீது ஜெபிக்கிற பரிசுத்த ஆவி எனக்கு வேணும், ஆவி எனக்கு வேணும். நல்ல கேளுங்க, ஆவியானவர் எனக்கு வேணும். ஓ எனக்கு அபிஷேகம் பெருகணும், கிருபைகள் பெருகணும், ஆவியோடு வாழணும். என்னதான் ரயில் பெட்டிகள் பலமாயிருந்தாலும் இன்ஜினோடு இணைக்கப்படாவிட்டால் நிக்கிற இடத்துல தான் நிற்கும். நீங்கள் நான் ஆவியானவரோடு இல்லைன்னா ஓடுற மாதிரி தெரியும், ஆனா நிக்கிற இடத்துல தான் நிற்போம். ஆவியானவர் வாஞ்சிக்கிறார், என் ஜனத்து கூட பேச விரும்புறேன், பழக விரும்புறேன், என் சத்தத்தை துணிக்க பண்ண விரும்புறேன். ஆனா இடம் இல்லையே, இடம் இல்லையே. ஒப்பு கொடுங்க ஆவியானவரே, இன்னிலிருந்து என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியானவரோடு இருக்க ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியானவரோடு இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஷாகாரா காதாரா உற்சாகமான ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தராரு. இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தர போறாரு. நீ இழந்த அபிஷேகம், நீ இழந்த கிருபை, நீ இழந்த ஊழியம், நீ இழந்த சொத்து,
நீ இழந்த வியாபாரம், நீ இழந்த வீடு, ஓ நீ எதெல்லாம் இழந்தையோ ரேகா சாராபா மறுபடியும் கர்த்தர் உனக்கு தரப்போறாரு. மறுபடியும் கர்த்தர் உனக்கு தரப்போறார். திரும்பவும் தருகிறார், திரும்பவும் தருகிறார். ரேலா பாலா சாந்தாலா. நல்ல அந்நிய பாஷை பேசு, நல்ல அந்நிய பாஷை பேசு. ஆவியானவரோடு உறவு, ஆவியானவரோடு நெருக்கம். ஒரு உற்சாகமான ஆவி, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ சுயாஃப்ளட போல ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியமா இருந்தாலும், ஒரு ரகதல ஒரு செல் குரூப்பா இருந்தாலும், ஒரு தெருவில் செய்யற ஊழியமா இருந்தாலும், பாரத்தோடு கண்ணீரோடு உபவாசத்தோடு அழுகையோடு பண்ணுவேப்பா. ஒரு ஊழிய அபிஷேகத்தை கத்த சபை மேல வைக்கிறார். ஒரு ஊழிய அபிஷேகம், ஒரு ஊழிய அபிஷேகம், ஒரு ஊழிய அபிஷேகம். ஒரு ஊழிய அபிஷேகம் சபை மேல வருது. ஒரு ஊழிய அபிஷேகத்தை கத்தர் வைக்கிறாரு. ஓ தேவனுடைய ஊழியக்காரி என்று சொல்ற நாள் வருது. தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிற நாள் உனக்கு வருகிறது. ஒரு ஊழிய அபிஷேகம் கர்த்தர் உன் தலை மேல வைக்கிறாரு, உன் சந்ததி மேல வைக்கிறாரு, உன் பிள்ளைகள் மேல வைக்கிறாரு. ஒரு ஊழிய அபிஷேகம், ஒரு ஊழிய அபிஷேகம். ஒரு எலியாவின் சால்வை, ஒரு எலியாவின் சால்வை, ஒரு எலியாவின் சால்வை. விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. என் சந்ததி மேல ஒரு ஊழிய சால்வை விழட்டப்பா. என் பிள்ளைங்க மேல ஒரு ஊழிய சால்வை விழட்டப்பா. என் குடும்பத்தின் மேல ஒரு ஊழிய சால்வை. ஏதோ ஒரு பழிய நீங்க பாவம் செய்ததுனால ஏதோ ஒரு பழி உங்க மேல வந்திருக்கு. ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டு அதனால பழி வந்தது, என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் அந்த பழியை மாத்துறாரு. செய்யாத குற்றத்துக்காக நீங்க பழிகளை சுமந்து சிறையை அனுபவிச்சிருக்கலாம். ஓ இரும்பு கிட்ட போயிருக்கலாம், வேதனையான அனுபவத்துக்கிட்ட போயிருக்கலாம். இந்த காலையில சொல்லுங்க, என் மேல இருக்கிற பழி நீங்கட்டப்போ, என் மேல இருக்கிற பழி நீங்கட்டப்போ, என் மேல இருக்கிற பழி நீங்கட்டப்போ. யோசேப்பை கர்த்தர் சிங்காசனத்துல கொண்டு வந்தார். பழி வாங்கல யோசேப்பே, நீ யோசேப்பு சிங்காசனத்தை கர்த்தர் உன்னை வைப்பாரு. ஆயிரங்களுக்கு நீ படியளப்பாய், ஆயிரங்களுக்கு ஆதாரம் கொடுப்பாய். ஒரு வல்லமையான ஊழியனை உன்னை மாத்துவாரு. கடைசியா ஒரே தீர்மானம் சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. என் மூலமா ஒரு ஆத்மா சபைக்கு வரலாம், பாவிகளுக்கு நான் உபதேசிப்பேன் அப்படின்னு சொல்றாரு தாவீது. அப்படியே ஒப்பு கொடுங்கப்பா. நாப்பா என் மூலமா இந்த வருஷம் ஒரு ஆத்மா சபைக்கு கொண்டு வந்தேன்னப்பா. ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு கமிட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் ஒரு 250 பேர் நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க செய்யற தீர்மானம், ஓ ரபா சாண்டா ரபா, என் மூலமா ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வந்துடணும், என் மூலமா ஒரு ஆத்மா சபைக்கு வந்துடணும், என் மூலமா ஒரு ஆத்மா சபைக்கு வந்துடணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை கர்த்தர் உங்க வாயில வைக்கிறாரு. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் தராரு. அப்படிப்பட்ட நபரை நீங்க சந்திக்கபடி கர்த்தர் கொண்டு போறாரு. ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஓ ஹalleluya. அப்படிப்பட்ட நபர்களோடு கர்த்தர் உங்களை இணைக்கிறாரு, இணைக்கிறார். ஜெபம் விடாதீங்க. ஆண்டவரே என் மூலமா ஒரு ஆத்மா சபைக்கு வரணும், இந்த வருஷம் வரணும். உமக்குகந்த தூய பலியா இந்த
இந்த உடலை ஒப்பு கொடுத்தே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆராதனை கரங்களை அசைத்து உண்மையான அர்ப்பணிப்போடு ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீர என்று எழுதோ என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப அதற்கு ஒப்பு கொடுக்கிறவங்க கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு உண்மையான அர்ப்பணிப்போடு அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான் தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான் தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேற சும வேண்டாம் பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என் தேச எல்ல எங்கோ உந்தன் நாமம் சொல்லவே என் தேச எல்ல எங்கோ உங்க நாமம் சொல்ல நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் நான் மரித்தாலும் உம்மோடு
நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. முழு பலத்தோடு கேளு, உண்மையான அர்ப்பணிப்போடு கேளு. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும். தப்புனே உடைய வார்த்தையை கொண்டு உடைய வல்லமையினால இந்த வருஷத்தின் துவக்கத்தில் எங்களுக்குள்ள என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அவைகளை நீர் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு செய்வதற்கு முன்பு எங்களுக்குள் நீர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறீர். அதற்கு சபையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எதை விட்டு விலக வேண்டுமோ உமது பிள்ளைகள் அதை விட்டு விலக வேண்டிய கிருபைகளை தருவீராக. உம்முடைய பிரசன்னத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உங்க சமூகம் இல்லைன்னா நாங்கள் செத்து போயிடுவோம்ப்பா. எங்களை பார்த்து இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவேன்னு சொல்றதை விட இவன் தேவ சமூகத்தை சுமக்கிறவன், தேவ பிரசன்னத்தை இவன் சுமக்கிறவன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிற ஊழியர்களாகி எங்க நிலைமை ஊழியம் இல்லாம கூட நாங்க இருந்துருவோம். ஆனா உங்க சமூகம் இல்லைன்னா நாங்க செத்துருவோம். அதே போல வந்திருக்கிற தேவ பிள்ளைங்க எல்லாரும் சோர்தன் இல்லாட்டா கூட நாங்க இருந்துடலாம். ஆனா உங்க சமூகம் இல்லைன்னா செத்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு கான்சியஸ் எங்களுக்கு தாங்க, அந்த உணர்வை எங்களுக்கு தாங்க. எப்பொழுதும் உடைய சமூகத்தோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை உமக்காக வாழ்ந்து முடிக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமான நாங்கள் வாழ்ந்து முடிக்க, உடைய சுவிசேஷ பாரத்தை சுமக்கிற பிள்ளைகளாக இந்த சபை இருக்க, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் பெரியவர்களும் அத்தனை பேருக்குள்ளும் ஒரு ஆத்தும பாரத்தை இந்த துவக்கத்தில் தேவன் கொடுப்பீராக. நிர்விசாரமாக, ஜாக்கிரதையாக, உணர்வற்றவர்களாக இராதபடி, சுயநலமான உள்ளவர்களாக இராதபடி எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த ஜீவன் நதி எங்கள் மூலம் புறப்பட்டு பாய்ந்து இந்த பட்டணத்தில் அநேகரை வாழ வைக்கிற நதிகளாய் இந்த சபை மக்களை தேவன் மாற்றுவீராக. நதி புறப்பட்டு போகிற இடமெங்கும் ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஜனங்கள் வாழ்வடையட்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை இந்த நாட்களில் இந்த கூட்டத்தின் மூலமாக நீர் சபைக்குள் நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும் எங்கள் மத்தியில் இந்த மாலை கூட்டங்களில் நீர் பலத்த கிரியைகளை நீர் நடப்பிக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.